அனைவருக்கும் வணக்கம். நடராஜ் ஜோதிட ஆய்வு மையம் சார்பாக இன்று ஜோதிட ஆய்வில் இன்று காண உள்ள தலைப்பு அரசியல் வாழ்க்கையும் 1, 5, 9 திரிகோண பாவமும் ஒரு ஆய்வு. பொதுவாக அனைவருக்கும் அரசியல் மேல் ஒரு ஆசைகள் ஏற்படும். அது எவ்வாறு ஏற்படுகிறது? ஒருவருக்கு இளமை காலத்தில் அந்த அரசியல் மேல் நாட்டம் வந்து அவருடைய வாழ்க்கை பயணங்கள் தொடரும். மற்றவர்களுக்கு ஒரு மத்திய வயதில் தொடங்கும். ஒருவர்களுக்கு முதுமை வயதில் தொடங்கும். இது ஏன் எவ்வாறு இந்த சிந்தனைகள் வந்து ஏன் அந்த அரசியல் வாழ்க்கை மேல் மோகம்? அரசியல் என்பது பொது வாழ்க்கையில் ஏன் இது மாரி சிந்தனைகள் தோன்றுகின்றது? ஏன் இந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்கிறது என்பது போன்ற விஷயத்தை ஒரு ஆய்வு கண்ணோட்டத்துடன் ஜோதிடத்தின் மூலம் அதனுடைய ஆய்வு கண்ணோட்டத்துடன் மனித வாழ்க்கையை ஒன்றி நாம் பார்ப்போம். பொதுவாக சென்ற பதிவில் கண்டுள்ள போல ஒரு மனித வாழ்க்கையில் 1, 5, 9 திரிகோண பாவங்களும், இது வந்து தர்ம திரிகோண பாவங்கள். ஒருத்தனுக்கு இந்த 1ஆம் பாகம் வேலை செய்யும் பொழுது, ஒரு மனிதனுடைய 1ஆம் இடம் என்பது, ஒரு தனி மனிதனுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள், அவருடைய விருப்பு, வெறுப்புகள் அனைத்தையும் கொடுக்கிறது 1ஆம் பாகம். 5ஆம் இடம் என்பது ஒருவருடைய எண்ணம், கலைகள், சிந்தனைகள், அவனுடைய ஆன்மீக பயணங்கள், அதாவது கடவுள் நம்பிக்கைகள், பக்திகள், இது எல்லாமே பண்ணணும். இந்த பாவம் எதை சார்ந்து இயங்குகிறது என்றால், இது 10ஆம் இடம் என்ற தொழில், உற்பத்தி சார்ந்த துறைக்கு 8ஆம் இடமாக அமைகிறது. அதனால இவரால வந்து ஒரு ஒரு செக்டர் ஒரு நிலைய ஒரு இடத்துல வந்து வேலை வாய்ப்பு இதெல்லாம் செய்யணும்னா, அவரு சிரமப்படுவார். அதனால இந்த கலைத்துறை வேலை இல்லாமை உடல் உழைப்பு இந்த 1, 5, 9ஆம் பாவம் 5ஆம் இடம் என்பது ஒரு உடல் உழைப்பு இல்லாம அறிவை மூலதனமாக கொண்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு பாவமாகும். இந்த 9ஆம் பாவம் என்பது மதம், இனம், கலாச்சாரங்கள், மனித நல்லொழுக்கங்கள் போன்ற துறைகளே செயல்படும். இது அனைத்துமே இந்த 1, 5, 9ஆம் பாவம் என்பது மனித மூளைக்கும், அறிவுக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு பாவமாகும். இந்த பாவங்கள் இயங்கும் பொழுது மனிதன் அறிவை பயன்படுத்தி, அதாவது உடல் மூலியமான உழைப்பு இல்லாமல் மற்றவர்களை வேலை அறிவை பயன்படுத்தி அறிவு மூலமான கவர்ச்சிகள் என்பது மற்றவர்களை அடக்கி வாழக்கூடிய அறிவு சார்ந்த சிந்தனைகள் மட்டும் தான் இங்க வேலை வேலை செய்யும். இதுதான் அரசியல் நாட்டம். இது ஏன் ஏற்படுகிறது? இதனுடைய பாவங்கள் என்ன? பொதுவாக நம்முடைய சுற்றுச்சூழல் என்விரான்மென்ட் என்ன கூறுகின்றது என்றால், நம்முடைய பருவ காலங்கள் 4 போல முதல் பருவகாலம் ஒரு ஒரு ஆண்டின் தொடக்கம் என்பது கோடைகாலம். அப்பொழுது கோடை காலத்தில் ஆரம்பிக்கும் சித்திரை மாதம் எந்த விதமான கடந்த கடந்த வருடத்தின் பதிவுகள் மட்டும் தான் நம்மிடம் இருக்கும். ஆகையினால் எதுவுமே இல்லாத ஒரு மனிதன் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாரி, இந்த அரசியல் துறை வாழ்க்கைக்கு வருபவர்கள் அனைத்துமே, வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்தில் ஒரு ட்ராக்ல ஈடுபட்டு, பொது வாழ்க்கையில் வர வேண்டும் என்ற எண்ணத்துடன், அவர்கள் அனைத்துமே 1ஆம் இடத்துக்கு வந்தவுடன் என்ன பண்ணுவார்கள், தனி மனிதன் அரசியலுக்கு வந்தவுடனே என்ன பண்ணுவார், 2ஆம் இடத்துக்கு அது 1ஆம் ஆகும். தன்னுடைய கையில் இருக்கிற பணத்தை வைத்து செலவு பண்ணி அதனால பேர் 5ஆம் இடம் என்பது 6ஆம் இடம். ஒரு வேலை வெட்டி இல்லாம இந்த உடல் உழைப்பினால வேலை மூளையினால வேலை வேணும்னு இருக்கிறது. இந்த 9ஆம் பாகம் என்பது அரசியல் துறை, பொது வாழ்க்கை, டிரான்ஸ்பர் இருந்து 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம். அதனால இது டிராவலிங் பாயிண்ட். ஒரு இடத்துல இருக்கிற மதம், இனம், கலாச்சாரம், கொள்கைகள் சார்ந்த ஒரு பிடிப்பு சமுதாயத்தை சார்ந்த வாழ்க்கைக்கு இவர்கள் வந்து ஒரு அடித்தளமாக அமைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பாவம் தான் இந்த 1, 5, 9ஆம் பாவம். சரி, இது எவ்வாறு அரசியல் துறையில் ஏற்பட்ட அவருடைய வாழ்க்கை பயணங்கள் எவ்வாறு மாற்றம் ஏற்படுகிறது என்பதனை ஒரு ஆய்வு கண்ணோட்டத்துடன் இங்கு காண்போம். இப்பொழுது உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் இந்த 1ஆம் இடம் என்பது ஒருவருக்கு பிறக்கும் பொழுது ஒரு சூழல். இந்த 1, 5ஆம் பாவத்தில் ஒரு கிரகங்கள் இருந்து கிரகம் என்பது சந்திரன். லக்னம் என்பது ஒரு தனி மனிதனுடைய உயிர். இந்த சந்திரன் என்பது ஒரு மனிதனுடைய உடல். இது திசாபுத்தி. ஒரு மனிதன் பிறந்தவுடன் என்ன சொல்லும்? "நீ என்னப்பா லக்னம்?" அப்போ ஒரு நாளில் வந்து 12 விதமான எக்ஸ்பெர்ட் மனிதர்கள் பிறப்பார்கள். இந்த சந்திரன் என்பது 2 நாளைக்கு ஒரே வீட்டில் தான் இருப்பார்கள். இந்த 2 நாளிலும் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார்கள். அப்பொழுது அவருடைய வாழ்க்கை எவ்வாறு ஒரு ராசியில் பிறந்த ஒரு 2 நாளைக்கு பிறந்த ஒரு குழந்தைகளுக்கு அனைவரும் ஒரே ராசி என்று குறிப்பிடுவோம். அதில் ஒரு நாளில் பிறந்த குழந்தைகளுக்கு அனைவருக்குமே ஒரே நட்சத்திரம் என்று குறிப்பிடுவோம். அந்த நட்சத்திரத்தை 4 விதமாக பிரிக்கும்பொழுது 8 மணி நேரத்தில் இனி என்ன பாதத்தில் பிறந்தாய்? இந்த பாதங்கள் பிரிப்பது என்பது குணாதிசயத்தை டிரான்ஸ்பர் பண்ணி பார்ப்பதற்கும், அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்கு விம்சோத்தரி தசை என்ற 120 ஆண்டுகால திசாபுத்தியை நாம் வந்து மைனூட் பண்ணி கணக்கீடு செய்வதற்கும் உண்டான அமைப்பாகும். இவ்வாறு இருக்க ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய திசாபுத்தி மாற்றங்கள் ஏற்படும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையில வந்து சிந்தனைகள் தர்ம சிந்தனைகள் உதிக்கும். அவனால வந்து வேலை வாய்ப்பில் செய்ய முடியாது. வாழ்க்கையில வந்து உற்பத்தி சார்ந்த துறைகள் இந்த சமுதாயம் என்ன சொல்கிறது? 6ஆம் இடம் என்பது அடிமை தொழில். 6ஆம் பாவம் வந்து 8ஆம் பாவத்தோட இண்டிகேட் பண்ணும்போது 6 மற்றும் 8ல் இருக்கும்போது அடிமை தொழில்கள்.
இந்த அடிமை தொழிலிலிருந்து புரட்சிகரமான சிந்தனைகள் ஏற்பட்டு இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணம் உதிப்பது தான் அந்த 5ஆம் இடம். காதல் எண்ணங்கள், சிந்தனைகள், தர்ம சிந்தனைகள், தெய்வீக நம்பிக்கைகள் இதெல்லாம் 5ஆம் பாவத்துல இண்டிகேட் பண்ணுது. இந்த 10ஆம் பாவம் என்பது கடின உழைப்புக்குள் இடைப்பட்டு இதிலிருந்து தப்பித்து மனிதர்களை எவ்வாறு பேணிக் காக்க வேண்டும். அரசியல் என்பது நாம் கூறுவது போக இன்றைய காலகட்டம் என்பது பொருளாதாரத்தை சார்ந்த உறவுகள் இருந்தாலுமே, அந்த அரசியல் வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுடைய இந்த பிரபஞ்சம் என்பதும், நம்முடைய சமுதாயம் என்பதும் பல்வேறு விதமான தூண்களைக் கொண்ட கட்டமைப்பு ஆகும். இதில் உள்ள அனைத்து கட்டமைப்பில ஒரு மனிதன் உதாரணமாக ஒரு மனிதன் இயங்க வேண்டுமென்றால் அவனுடைய உறுப்புகள் சரியாக இருக்க வேண்டும். அதுபோல நம்முடைய சமுதாயம் இயங்க வேண்டுமானால், சமுதாயத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் சமுதாயத்தை சார்ந்து இயங்கிக் கொண்டு தான் இருக்க இருக்க வேண்டும். அவ்வாறு இவருடைய அரசியல் என்பது அவருடைய வாழ்க்கையில் எதேச்சையாக வந்தாலும், அவருடைய வேலை வாய்ப்புகளை விட்டு, மனிதனுடைய எண்ணங்களுக்காக போராடக்கூடிய சமுதாய சிந்தனைகளாக வாழக்கூடிய ஒரு அமைப்பாகும். ஆகினால் இவர்கள் ஒரு லக்னத்தில் ஒரு கிரகம் இருந்து திசாபுத்தி நடக்கும்போது, அவருடைய வாழ்க்கை என்பது அரசியல் சார்ந்த விஷயத்தில தர்ம சிந்தனைகள். என்னுடைய எண்ணம் இவ்வளவுதான். நான் இப்படித்தான் செய்யணும் என்பது லக்னம் குறிப்பிடுகிறது. 5ஆம் இடத்திலிருந்து இது ஒரு திசாபுத்தி இந்த 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 சேவையை அதாவது இந்த அரசியல் சேவையை நான் தெய்வத்தனமாக என்னுடைய மானஸ்தீனமாக நான் காப்பாத்துவேன். அந்த திசாபுத்தி நடக்கும்போது, இந்த அரசியல் பயணத்தை அவ்வாறு எடுத்துக்கொள்வார். 9ஆம் இடம் என்பது சமுதாய கௌரவ பதவி. இந்த அரசியல் என்பது நான் எதுக்கும் வரலப்பா. நான் கௌரவத்திற்காக அரசியல் பண்ணுகிறேன். நான் ஓடி ஓடி உழைக்கிறேன் என்ற இதுபோல எண்ணங்கள் ஒருத்தருக்கு இருக்கும். இதே போல தான் இந்த 1, 5, 9ஆம் பாவங்கள் எதை மறுக்கின்றது? இவருடைய கையில் உள்ள பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு இந்த பொருளாதாரத்தை மறுத்து இந்த லக்னம் செலவு பண்ணும். வேலை வாய்ப்புகளை விட்டு மறந்து கொண்டு 6ஆம் இடம் வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்க்கு ஒரு துறையில் உற்பத்தி சார்ந்த துறையில் வேலை செய்யும்பொழுது அதை மறுத்துவிட்டு, வேலை இல்லாம இருந்து உரைசித்து அறிவு சார்ந்த விதத்தில் பயணம் செய்வதே இந்த 5ஆம் பாவமாகும். சரி, இந்த 9ஆம் பாவம் என்பது 10ஆம் இடம். இந்த உற்பத்திக்கு நாளங்கள் சமுதாயத்தில் உள்ள தூண்கள் மேல் ஊறிக்கொண்டிருந்தாலும், நான் அதுக்கு பிலாசபிக்கு நீ இப்படி செய்வது சரி, தப்பு. ஒன்றை மற்றவங்களை ஏமாத்தணும் என்ற சமுதாயம் சார்ந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய பாவங்களாகும். இதில் எவ்வாறு திருட்டு அரசியல் எப்படி, அரசியலை எப்படி தொழிலாக பயன்படுத்துகின்ற காரங்கள் எவ்வாறு இருப்பார்கள்? இந்த 1, 5ஆம் அதிபதிகள் 2ஆம் இடத்திலிருந்து திசாபுத்தி 2, 10ஆம் இடத்திலிருந்து திசாபுத்தி நடக்கும்போது, இந்த அரசியல் வாழ்க்கை எவ்வாறு பணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் அரசியல் வருவார்கள். இந்த சூழல் என்பது 1, 5ஆம் இடத்தில் சூழல் சந்திரன் சூழலாக இருக்கும்போது மட்டும் தான், உங்களுக்கு அரசியலுக்குள்ள நுழையக்கூடிய சிந்தனை வரும். இதில் பார்த்தீங்கன்னா, 2, 6, 10ஆம் பாவத்தில் ஒரு அரசியல் இருக்கும்போது, இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவார்கள் என்றால், பணத்தை ஒரு மூலதனமான அதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இது மாரி துறையில் பொருளாதாரம் என்றால் அனைத்து துறையில் இருக்கவங்களும் அரசியல் ஏற்படுத்துவார்கள். இதில் உண்மையான சிந்தனை உள்ள தலைவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்றால், 1, 5, 9ஆம் பாவம் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் உண்மையான அரசியல் என்ற நோக்கத்திற்கு அவர்கள் செயல்படுத்துவார்கள். இதே பார்த்தீங்கன்றால் 3 இந்த 3ஆம் இடம் 8ஆம் பாகத்தோட இதில 3, 8ல் இந்த 8ஆம் இடத்தில் இருக்கும்போது, திசாபுத்தி நடக்கும்போது, அந்த அரசியல்வாதி எவ்வாறு இருப்பார் என்று நீங்க பார்த்தீங்க என்றால், பொய்யான தகவல்களை வாக்குறுதிகளை அளித்துவிட்டு அதிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள் கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள். இந்த 1ஆம் இடம் 1, 5, 9ஆம் இடம் 10ஆம் இடத்தை அரசியலை தொழிலாக செய்வார்கள். இவ்வாறு 12 பாவங்களுமே ஒவ்வொரு பாவத்தோட அடாப்ட் ஆகும்போது இவ்வாறு அரசியல் துறையில் அவர்கள் என்டர்ஃபியர் ஆவார்கள். இந்த 8ஆம் இடத்தில் சம்மந்தப்பட்டு போகும்போது, எதிர்பாராத வீழ்ச்சி அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். அவ்வாறு ஏற்பட்டாலும் அதிலிருந்து அவர்கள் மாற்றிக்கொண்டு இந்த வாழ்க்கை பயணத்தில் சீர்தூர்த்தி பார்ப்பார்கள். ஆனென்றால் 1, 5, 9ஆம் இடத்தில் ஒரு கிரகங்கள் இருந்து திசாபுத்தி நடந்து அவர்கள் அரசியல் வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது, அவர்கள் மற்றவர்களுக்காக உழைப்பு கையில கரெக்ட்ஸ்ன்னு அவருடைய வாழ்க்கையில் நீங்க பார்க்கவே முடியாது. இந்த உண்மையான அரசியல்வாதி நான் இருக்கிறேன். இந்த அரசியல் துறை என்னுடைய வாழ்க்கை தர்ம சிந்தனையுடன் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஊர் மக்களுக்காக உழைத்துக் கொண்டு போறக்கூடிய சூழல்ல அமைப்பார்கள். மற்ற கிரகங்கள் இந்த 12 பாகத்தில எக்ஸ்பெர்ட் ஆகி ஒவ்வொரு பாவத்துக்கும் இண்டிகேட் பண்ணும்போது தான், அவருடைய வாழ்க்கையில கரெக்ஷன் தோன்றது, மற்ற விதமான உண்மையான இருக்கிறது. இந்த ஒருத்தர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக வேண்டும் என்றால், 2ஆம் இடம் 1, 5 தொடர்பு கொள்ளும்போது, அவர் நிர்வாகத் துறையில் அவருடைய இருக்கிற அமைப்பில் பொருளாதாரம் சார்ந்த துறையில் இருப்பார். 3ஆம் இடம் சம்மந்தப்படும் பொழுது, அவர் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பார். 4ஆம் இடம் என்பது ஒரு நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் வரக்கூடிய வழி சோர்ஸஸ் எல்லாம் தெரியும்ல. வண்டி, வாகனங்கள் ஒரு இடத்துக்கு போறோம். அது மாரி வேலை செய்வார். இந்த 6ஆம் இடம் வேலை செய்யும்போது அவர்கள் என்ன பண்ணுவார்கள், மக்களிடம் சென்று பரப்பு பரப்புரைகள் செய்வதற்கு உதவியாக உணவு அளிப்பார்கள் இல்ல, அந்த உணவு உற்பத்தியாளர்கள் அந்த 6ஆம் இடம். 7ஆம் இடம் என்பது சமுதாய தொடர்பு. மக்களோட மக்களா ஒன்றி இந்த இந்த அந்த சமுதாயத்தை, சங்கத்தை வளர்த்தக்கூடிய பொசிஷன் இருப்பார். 8ஆம் இடம் என்பது தவறான வாக்குறுதிகளை அளிப்பது. இதில் உள்ள நிறை குறைகளை கண்டக்கூடிய அனலிஸ்டாக இருப்பார்கள். 9ஆம் இடம் என்பது தகவல் தொடர்பு வெளிநாட்டு துறைகள் போறது, மற்ற அடுத்தவர்கள்ட்ட போய் கம்யூனிகேட் பண்றது, அடுத்த கட்சிகளோட கூட்டணி வைக்கிறது பூரா இந்த இடத்துல திசா 10ஆம் இடம் என்பது
கௌரவத்திற்காக இந்த பதவி செய்யக்கூடிய இருப்பார்கள். 11ஆம் இடம் வந்து ஒரு யூனியன் லீடர். அது ஒரு சங்கம் இருந்தா அதுக்கு ஒரு தலைவர் வேணும்ல. அப்ப இந்த 1, 5, 9ஆம் பாவங்கள் வந்து 11ஆம் இடத்துல இண்டிகேட் பண்ணும்பொழுது, அவர்கள் ஒரு சிறந்த தலைவர்களாக விளங்குவார்கள். உதாரணமாக காலச்சக்கரத்தின் 3, 11ஆம் வீட்டில் இருப்பவர்கள் 3ஆம் இடம் என்பது மிதுன லக்னம். அடுத்ததாக கும்ப லக்னம். இந்த வீட்டில் பிறந்தவரை நிறைய அரசியல்வாதிகள நீங்க இண்டிகேட் பண்ணிப்பார்கள். அவர்லாம் சிறந்த தலைவர்களாக பெரிய மிகப்பெரிய கமிட்டிகள்லாம் எடுத்து அமைச்சிருப்பார்கள் கடந்த இந்த 12ஆம் இடத்தில் இந்த கிரகங்கள் எல்லாம் இண்டிகேட் பண்ணும்போது, ரகசியத்துறை, உளவுத்துறை துறை இவ்வாறு 12 பாவங்களுமே இதில இண்டிகேட் பண்ணும். அதனால இது எல்லாமே இருந்தாலும், இதுல வந்து நல்லவர், கெட்டவர் என்ற அமைப்பு இல்ல. ஆனால் அவருடைய சூழல் வந்து 1, 5, 9ஆம் பாவத்தோட அவருடைய வாழ்க்கை சூழல் வந்து டிரான்சிட் ஆகுது. எப்படி வந்து அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 கேட்டகரியில் ஒரு மனித வாழ்க்கை ஏற்படும் பொழுது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சூழல் 1, 5, 9ஆம் பாவத்தோட தொடர்புபடுத்தும் பொழுது, அவர்கள் வந்து இந்த அரசியல் துறை போன்ற பொதுத் துறையில் அவர்களை ஈடுபடுத்தி, அவரை வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பில் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து அவர்கள் சேர்ந்து ஒரு ஜாயின் பண்ணி வொர்க் பண்ணுவார்கள். ஆகையினால் அரசியலும் சரி, சமுதாய சிந்தனையில் இது புனிதமான ஒரு கட்டமைப்பு. இது சமுதாய ஒழுக்கங்கள். அப்பொழுது அவருடைய இது ஜோதிடத்தில் எவ்வாறு கூறப்படுகிறார்கள்? ஜோதிடம் என்பது ஜோதி பிளஸ் இடம். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நாம் எவ்வாறு அறிவு கொண்டு ஆராய்ச்சி செய்து, அது தனி மனித வாழ்க்கையில் எப்படி இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகும். ஆகையினால் அன்பர்கள் அமைப்பும் அவருடைய ஜாதகத்தில் எந்த அமைப்பில் கிரகங்கள் இருந்தால் அவன் வலிவான இருக்கும். 1, 5, 9ல் கிரகங்கள் இருந்து அந்த கிரகங்களை திசாப்தி நடத்தும் பொழுது, உதாரணமாக 1, 5, 9ஆம் பாவத்தில் ஒரு குருவோ, அல்லது சுபகிரகமா சூரியனோ, செவ்வாயோ போன்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது, அவர்கள் அதிநுட்பமான ஒரு கலைஞர்களாகவும் இருப்பார்கள். இதே ராகு இருப்பவர்கள் என்ன பண்ணுவார்கள்? ஒரு பொய் பித்தலாட்ட கம்யூனிகேஷன் இருப்பார்கள். ஒரு பிராட்பேண்டா யோசிக்கக்கூடிய ஒரு மைண்ட் உள்ளவர்களாக இருப்பார்கள். செவ்வாய் என்பது அதிகார தோரணையோடு இருப்பார்கள். சனி என்பது மந்தத்தன்மையா இருப்பார்கள். அடிமை கீழ்ப்பட்ட மக்களுக்காக உழைக்கக்கூடிய சிந்தனையா இருப்பார்கள். இவ்வாறு 9 கிரகங்களும் 12 பாவத்தோட சம்மந்தப்பட்டு 12 விதமான எக்ஸ்பெர்ட்களை நம்ம தோற்றுவிக்கிறது. இதில் என்ன உங்களுடைய திறன் என்ன இகத்திலே ஆராய்ச்சி செய்து உங்களுடைய பயணங்கள் தொடர்வதற்கு வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.